بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர் சம்பந்தமாக இன்றைக்கு 14வது லெசன். நேற்று நாங்கள் சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் சம்பந்தமாக தஃப்சீர் அடிப்படையில் சில விஷயங்கள் பேசணும். இன்றைக்கு இன்னும் பல விஷயங்கள் இதே சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம் சம்பந்தமாக பேசுறதுக்கு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டு நம்மளுடைய ஈமானை உறுதியாக்கிறதுக்காக அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தருவானாக. ஆமீன். இப்போ சிராத்துல் லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ், யார் மேலே உன்னுடைய இன்ஆம் இருக்கோ அவர்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. இப்போ அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறான், சூரத்துன் நிஸால, ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. இப்போ இந்த ஆயத் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய இன்ஆம் சம்பந்தமாக 4 குறிப்பிட்ட கூட்டங்கள் அல்லாஹ் தாலா பேசியிருக்கிறான். நபிமார்கள், சித்திகீன், ஷுஹதா, சாலிஹின். இப்போ நபிமார்களுடைய வார்த்தை முதலாவது இருக்கி மினன் நபியின். இது அர்த்தம், யா அல்லாஹ் நபிமார்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. நபிமார்கள் எந்த மாதிரி என்று கேட்டால், ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் மத்தியில் பெரியோர் அந்தஸ்துள்ள நபி. அப்படி இந்த நபிமார்களுக்கும் நபியாக இருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய ஹபீப் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபிமார்கள் அவர்களுடைய கௌம் மத்தியில் எப்படி அல்லாஹுடைய பக்கம் அழைக்கிறதுக்காக தாவத் கொடுத்தாங்களோ, அதே நேரத்தில் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழும் அந்த நபிமார்கள் அவங்களோட கௌம் மத்தியில் பேசியிருக்கிறாங்க. எப்படி என்று கேட்டால், நாங்கள் குர்ஆன் ஷரீஃப்லே பார்க்குறோம், அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறான், அர்வாஹ் நபிமார்களோட ரூஹை அல்லாஹ் தாலா அழைத்து, வஇத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன் லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபின் ஹிக்மா. இது மஃபூம் எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் தாலா அத்தனை நபிமார்களோட ரூஹை அழைத்து சொன்னான், ஆலமுல் அர்வாஹில் நபிமார்களுடைய ஜமாத்து, உங்களுக்கு நான் நுபுவத்தை கொடுத்திருக்கிறேன். உங்களோட காலத்தில் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் அவர்கள் மேலே நீங்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டாட வேணும், அவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் உதவி செய்ய வேணும். லதுமினுன்ன பிஹி வலதன்சுருன்ன அக்ரர்தும் வ அஹத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி. அப்புறம் அல்லாஹ் கேட்குறான், இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? இந்த ஹெவியான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் எடுக்கிறீங்களா? அப்போ எல்லா நபிமார்களுடைய ரூஹ் பதில் கொடுத்துச்சு, அக்கரர்னா, யா அல்லாஹ் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் அல்லாஹ் தாலா சொன்னால், நீங்கள் ஒரு நபி மற்ற நபியோட நீங்கள் சாட்சியாக இருங்க. அப்புறம் அல்லாஹ் சொல்கிறான், நானும் சாட்சியாக இருக்கிறேன். இப்போ அல்லாஹ் தாலாக்கு தானே தெரியும், அவனே தன்னை ஃபாயிலே ஹக்கீகி, அவனே தன் உலகத்தை படிச்சிருக்கிறான், அவனே தன் நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். அவனுக்கு தெரியுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் தான் அனுப்ப போகிறான் என்று. அப்போ எதுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா இப்படி ஒரு கேள்வியை கேட்குறான்? உங்களோட மத்தியில் என்னுடைய ஹபீப் வந்தால் நீங்கள் அவர்கள் மேலே நிச்சயமாக ஈமானும் எடுத்து வர வேணும், உதவியும் செய்ய வேணும். இப்போ இதை கொண்டு தஃப்சீர் அடிப்படையில் உலமா சொல்கிறாங்க, எப்படி என்று கேட்டால், அந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் தாலா இதை சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நான் நுபுவத் கொடுத்ததே இது என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால். அப்போ அவர்களுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல, அவங்க கடைசி நபியாக தானே வந்தாங்க. அப்போ அந்தந்த காலத்தில் அந்தந்த நபிமார்கள் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழை பேசியிருக்கிறாங்க. தௌராத்லையும், இன்ஜீல்லையும், ஜபூர் ஷரீஃப்லையும், அதே போல் சுஹஃப்களில் கூட அல்லாஹ் தாலாவுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு பேசப்பட்டிருக்கு. இப்போ நபிமார்களோட பாதை என்னை அல்லாஹ் பக்கம் அழைக்கிறது, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பு பேசுறது, அவங்களும் சிறப்பு பேசியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், யா அல்லாஹ் நபிமார்களோட பாதையில் நடத்து வைப்பாயாக. அப்படின்னா அவங்க எந்த முறையை அல்லாஹுடைய வஹ்தானியத்தை வச்சாங்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே எந்த அளவுக்கு மஹப்பத்தை வச்சாங்களோ, யா அல்லாஹ் அவர்களுடைய பொருட்டால் எங்களுக்கும் அந்த தௌஹீதையும் அந்த மஹப்பத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தருவாயாக. சரி, நபியீனுக்கு போகிற சித்திகீன் அப்படின்னா உண்மையானவர்கள். இப்போ சித்திகீனில் சர்தாராக இருக்கிறாங்க. எல்லா சித்திகீன் மத்தியில் பெரும் மர்த்தபாவை கொண்டவங்க தான் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன் என்று கேட்டால், நாங்கள் பார்க்குறோம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் ஷரீஃப் பரோ
அடுத்த நாள் இரவுக்கு மேராஜ் நடந்துச்சு. அடுத்த நாள் காலையில் இதை பற்றி பேச போக்கல நான் இப்படி இரவில் குறிப்பிட்ட நேரத்தில் அப்படின்னா இன்னொரு பார்ட் ஆஃப் தி நைட்டில் நான் இங்கே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா போனேன், இப்படி சம்பவம் நடந்துச்சு என்று எல்லாம் பேச போக்கல குஃபார்கள் அவங்க அந்த நேரம் இதை ஒரு ஜோக்காக எடுத்துட்டாங்க. அபூஜஹல் பேச ஆரம்பிச்சிட்டான். எப்படி என்று கேட்டால் பார்த்தீங்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதுசாக ஒரு கதையை கதைக்கிறாங்க. 2 மாதம் போகுது, 1 மாதம் போகுது மஸ்ஜிதுல் அக்ஸா போகிறதுக்கு, வரத்துக்கு 1 மாதம், மொத்தமாக 2 மாதம் போகுது. இவங்க எப்படி இரவைக்கு இன்னொரு பகுதியில் போயிட்டு வந்துட்டாங்க. அது மட்டுமா எவ்வளோ அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய அந்த ஆயாத் அப்படி இந்த சயின்ஸ் கூட பார்த்துருக்குறாங்களே. அப்போ இவர் மொக் பண்ண ஸ்டார்ட் பண்ணினான். அந்த நேரம் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கொண்டு இருந்தாங்க. அவர்களை பார்த்துட்டு, அபூபக்கரே உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், நீங்கள் யாருடைய கலிமா ஓதுறீங்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இது ஆச்சரியம் இல்லையா, இது எப்படி நம்பலாம் என்று இந்த மாதிரி ஒரு மொக்கிங் லெவலில் பேச போக்கல அந்த ரிவாயத்துடைய மஃபூம் எப்படி என்று கேட்டால் சையதுனா சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, அபூஜஹலே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற விஷயமா? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இப்படி பேசுகிறாங்க. அப்போ என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதா இருந்தால் ஐ டெஸ்டிஃபை தட்னா, அதை விட்னஸ் பண்ணுறேன்னா, அதை நம்புகிறேன், அவங்க சொன்னது ஹக் என்று. பிகாஸ் நாங்கள் அல்லாஹ்வை பார்க்கல, அவர்கள் சொல்லி அல்லாஹ்வை நம்புகிறோம். நாங்கள் ஸ்வர்கத்தை பார்க்கல, கியாமனால பார்க்கல, அவர்கள் சொல்லித்தானே நம்புகிறோம். இப்போ அவங்க இப்படி ஒரு சினோர் பகுதியில் இரவோட சினோர் பகுதியில் மேராஜ் செஞ்சு வந்ததுன்னு அவங்க சொன்னால் இதை நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இல்லை. அவங்க சொன்னால் அது சரிதான், நான் நம்புகிறேன் என்று சொன்னாங்க. அந்த நேரம் ரிவாயத்தில் வருது அல்லாஹ் தபாரக வ தஆலா மூலமாக, அதே போல் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சித்தீக்குடைய பட்டம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ சித்தீக் இது பெரியோர் புகழ் உண்டு சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு. அப்போ மினன் நபியீன் வஸ் சித்தீகீன், சித்தீக்மார்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. அப்போ சித்தீகீனில் சிறந்தவங்க சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பிகாஸ் ஹி அக்செப்டட் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு முஅஜிஸா கூட கேட்காம ஏற்றுக்கொண்டாங்க. பல சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முஅஜிஸாவை கேட்டாங்க தானே, நான் ஒரு முஅஜிஸா பார்க்க வேணும், இப்படி பார்க்க வேணும். அங்கே ஒரு மரம் ஒன்று இருக்கு, நீங்கள் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொல்லுங்க அந்த மரத்துக்கு அந்த ஆறை க்ராஸ் பண்ணி இங்கே வரத்துக்கு, அப்போ நான் இஸ்லாத்துக்கு வருவேன் என்று. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா நீங்களே போயிட்டு அந்த மரத்துக்கு சொல்லுங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க என்று. அந்த மனிதர் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களைய கூப்பிடுறாங்க என்று. மரம் அல்லாஹு அக்பர், கட்டளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட டிரெக்டாக வந்த கட்டளை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே டிரெக்டாக சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்ச ஒரு மெசேஜ் உண்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தானே, ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதா பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இத்திபா பண்ணுறது எல்லாம் மேலே ஒரு கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கட்டளை பின்பட வேணும் என்று மரத்துக்கும் தெரியும். அந்த மரம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பை கொண்டு பாருங்கள் ரூட்ஸோடு அப்படியே வெளியே வந்து, கால் பாதை இல்லை தானே. அப்பயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் அந்த ட்ரீ வந்துட்டு கலிமா ஷரீஃப் அல்லது ஸலவாத் ஷரீஃப் ஓதுறது நாங்கள் ஹதீஸ் மூலமாக பார்க்குறோம். இதை பற்றி தான் சையதுனா இமாம் புஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கஸீதத்துல் புர்தா ஷரீஃபில் சொல்லி காட்டுறாங்க, ஜாஅத் லிதஅவதிஹில் அஷ்ஜாரு சாஜிதத்தன் தம்ஷி இலைஹி அலா சாக்கிம் பிலா கதமி. அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு கால், அவர்களுடைய அழைப்பை கொண்டு அந்த மரம் பாதை இல்லாத, கால் பாதை இல்லாத மரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வந்துட்டு சுஜூது செஞ்சது, அப்படின்னா அவங்கள மதிச்சது என்று ஹதீஸ் மூலமாக இமாம் புஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வரோம் என்று கேட்டால், பல சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முஅஜிஸாவை தலப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஅஜிஸா கேட்கல, அவங்க இஸ்லாத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பில் வந்துட்டாங்க. சரி, இப்போ சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் சித்தீக்கினுடைய சர்தார், மற்றது மினன் நபியீனுக்கு போகிற சித்தீக்கினுடைய வார்த்தை, அதில் சர்தார் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இதை கொண்டு உலமாக்கள் இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹலீஃபா, முதல் ஹலீஃபா ஆகத்துக்கு தகுதி உள்ளவங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று. அல்லாஹு அக்பர். அதே போல் குர்ஆன் ஷரீஃபில் நாங்கள் பார்க்குறோம், வஸயுஜன்னபுஹல் அத்கா, தக்வாலே
மகாபெரும் முத்தகி குர்ஆன் ஷரீஃபில் இந்த வார்த்தை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அவர்கள் சஹாபி என்று இந்த வார்த்தை கூட குர்ஆன் ஷரீஃபில் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்துட்டு சொன்னாங்க தானே, சௌர் குஹைல ஹிஜ்ரத் நேரம், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படவானும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எடுத்து வச்சிருக்கிறான். எப்படி என்று கேட்டால், இது யகூலு லிசாஹிபிஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழரை பார்த்து சொன்னாங்க தானே, லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படவானும் அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். இப்போ அங்கே சஹாபியுடைய வார்த்தை லிசாஹிபிஹியை கொண்டு இந்த சஹாபியத் அவர்களுடைய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சஹாபியத் இதுவும் குர்ஆன் ஷரீஃப் மூலமாக விளங்குது. இதில் என்ன விளங்கிக் கொள்கிறோம், யாராவது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி மாற்றமா கேவலமா அவங்கள ஸ்லண்டர் பண்ணுறாரோ அவர் இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். இது நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முஃபஸ்ஸிரீன் முஹத்திஸீன்களுடைய கவுலை வச்சுட்டு ஃபுகஹாக்களுடைய கவுலை வச்சுட்டு நாங்கள் விளங்கி கொள்கிறோம். அதுக்கு பிறகு ஷுஹதாக்களுடைய கேட்டகரியை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான், மினன் நபியின் வஸ்ஸித்தீகின் வஷ்ஷுஹதா. இப்போ ஷுஹதாக்கள் அல்லாஹுடைய பாதையில் யார் அவர்களை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ, குர்ஆன் ஷரீஃபில் பாருங்கள் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத், அல்லாஹுடைய பாதையில் யார் அவர்களுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ அவர்களை பார்த்துட்டு அம்வாத் மையத் டெட் என்று சொல்லவானம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நாங்கள் பார்க்க போக்கல எப்படி விளங்குது எங்களுக்கு, ஷஹீதுடைய கை ஒரு இடத்துல வெட்டிப்பட்டிருக்கி, அவர்களுடைய உடம்புலேருந்து அவங்களோட முபாரக்கான தலை வேறாக்கப்பட்டிருக்கி, ஜனாசா தொழுவிக்கப்பட்டுட்டு அடக்கம் செஞ்சப்பட்டுட்டு, இப்படி இருக்க போக்களையும் அல்லாஹ் தாலா சொல்கிறானே, மவுத் என்று சொல்லவானம் மையத் என்று சொல்லவானம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா சொல்கிறான், வலா தஹ்சபன் அல்லதீன குத்திலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாத்தா, நீங்கள் நினைக்கவானம் அவங்க மவுத் என்று அல்லாஹ் தாலா ரிஸ்கை கொடுக்குறான். அவர்களுடைய ஹயாத் உங்களால் அறிய முடியாது. இப்போ பாருங்கள், வெளிரங்கத்தில் நாங்கள் பார்க்குறோம் அவர்களுடைய முபாரக்கான தலை அவங்களோட உடம்புலேருந்து வெளியாகி இருக்கி, கை ஒரு பக்கம் இருக்கி, கால் ஒரு பக்கம் இருக்கி. சுப்ஹானல்லாஹ், ஜனாசா தொழுவிக்கப்பட்டது, அவங்கள அடக்கம் செய்யப்பட்டது. இப்படி இருந்தும் அல்லாஹ் சொல்கிறானே மவுத் என்று சொல்லவானம், மற்ற இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் மவுத் என்று நினைக்கவானம். இப்போ என்ன விளங்குது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரிதாக்காக அவர்களுடைய பொருத்தத்துக்காக யார் அவர்களுடைய உசுரை கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து அல்லாஹ் மவுத் என்று சொல்ல வானம் என்று ஆர்டர் கொடுத்துட்டான், நினைக்க வானம் என்று ஆர்டர் கொடுத்து. அப்போ இப்போ ஒரு சொன்னா ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக், ஹஸ்ரத் உமர், ஹஸ்ரத் உஸ்மான், ஹஸ்ரத் அலி, ஹஸ்ரத் சையதுனா அமீர் ஹம்சா, ஹஸ்ரத் சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் டெட் மவுத்து மையத்தாவிட்டாங்க, அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய அநியாயம்! இப்படி யாராவது கேவலமாக பேசுகிறதா இருந்தால் குர்ஆன் ஷரீஃப்க்கு மாற்றமாக தானே பேசுகிறான். ஏன் அல்லாஹ் சொல்கிறான் மவுத் என்று சொல்ல வானம், மவுத் என்று நினைக்க வானம் என்று அல்லாஹ் சொன்ன பொறோ யார் இவர்களுக்கு அந்த ரைட்ஸை கொடுத்தது சொல்லத்துக்கு, இவங்க மவுத் இவங்க டெட் என்று துனியா விட்டு போனாங்க, இன்திகால் டெம்பரரி வேர்ல்ட்லேருந்து பெர்மனன்ட் வேர்ல்ட் பக்கம் போனாங்க. மற்ற அல்லாஹ் சொல்கிறான் இவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க, பல் அஹ்யா யுர்ஸகூன், அவங்களுக்கு ரிஸ்க் கொடுக்கப்படுது என்று அல்லாஹ்வே சொன்ன பொறோ நாங்கள் யாரு? இப்படி பேசுகிற கூட்டத்துக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹு அக்பர். மற்றதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பு இன் ரியாலிட்டி அல்லாஹுடைய அழைப்பு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேருக்காக அவர்களுடைய அழைப்பில் உயிரை கொடுக்கிறவங்க ஷுஹதாக்கள், அவர்களுடைய பாதையில் நடத்து வைப்பாயாக. அப்படின்ற எங்களுக்கும் யா அல்லாஹ் அவர்களுடைய பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரில் சாக்ரிஃபைஸ் ஆகிறதுக்காக யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தௌஃபீகை தருவாயாக. மற்ற விஷயம் நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரில் யார் அவர்களுடைய உயிரை லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணினாங்களோ அவர்களுக்கு மவுத் என்று சொல்லவானம், மவுத்து நினைக்கவானம் என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்துட்டு இன்றைக்கு அந்த கூட்டம் 72 கூட்டத்தில் உள்ளவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெட் அண்ட் கான் மிக்ஸ் வித் சாண்ட், அவங்க மையத், அவங்களால ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி கருத்து கொடுக்குறவங்க குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக அல்லதா பேசுறது? நிச்சயமாக குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமாக பேசுகிறாங்க. அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த கூட்டத்தை விற்று நம் அனைவருடைய ஈமானை பாதுகாப்பாக வைப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.